அந்த கேம்ப். ஸோ எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் நாங்கள் ஃபஸ்ட்டு 8 நாள் ஆகிடும். ஃப்ரம் காட்மண்டு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ஃபஸ்ட்டு ரீச் பண்ணணும். எவரெஸ்ட் பேஸ் கேம்பில் என்ன ஆகும், ஒரு 2 days ரெஸ்ட் கொடுத்துட்டு டெக்னிக்கல் ட்ரைனிங் ஆரம்பிப்பாங்க கும்பு ஐஸ் ஃபாலில். அப்போ வந்து ஹார்னஸ் யூஸ் பண்ணி ரோப்ஸ் கிளைம் பண்ணுறது, டிசென்ட் பண்ணுறது, பிலே டிவைஸ் யூஸ் பண்ணுறது, க்ரெவாஸ் கிராசிங், லேடர் கிராசிங், இதெல்லாம் ட்ரைனிங் நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ரெஸ்ட் கொடுத்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிற பீக்கை கிளைம் பண்ண வைப்பாங்க. ஸோ புமோரி பீக்னு ஒரு ஹைக் இருந்தது, அதை ஹைக் பண்ண வச்சாங்க அந்த மவுண்டனை. அதுக்கப்புறம் ரொட்டேஷன்ஸ் ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் போகும். ஸோ ஈச் ஒன் ஸ்டாமினா வேறு, என்டியூரன்ஸ் வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க, மவுண்டனியர்ஸ் ஏற்கனவே நிறைய மவுண்டன்ஸ் பண்ணவங்க. இது ஒரு அவங்க கோல் 14 பீக்ஸை முடிக்கணும்னு, ஆக்சிஜன் இல்லாமல் ஆக்சிஜனோட இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஷெர்பாஸ் அண்ட் கைட்ஸ் என்ன சொல்லி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஃபிட்னஸ் ஸ்கெடியூலில் முடிச்சுட்டு தான் வந்திருக்கீங்க, நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, உங்களோட பேஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் நடக்கலான்னு. ஸோ ஒரு ஆளுக்கு 8-9 hours எடுத்ததுன்னா ஒரு கேம்புக்கு மூவ் பண்ணுறதுக்கு, எனக்கு அது வந்து 10 hours எடுக்கலாம், 12 hours எடுக்கலாம். பட் அந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேமோடு நான் போய் சேரணும், அவ்வளோதான். தட் வாஸ் தி ஒன்லி எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் ஸோ டெக்னிக்கல் ட்ரைனிங்க்கு அப்புறம் கேம்ப் ரொட்டேஷன்ஸ் வந்து யூ ஹாவ் பேஸ் கேம்ப் டு கேம்ப் 1, கேம்ப் 1 டு கேம்ப் 2, கேம்ப் 3, கேம்ப் 4. கேம்ப் 4லேருந்து தான் நாங்கள் சமிட் புஷ், தட் இஸ் உச்சிக்கு போகிற பிளானே இருக்கும். நைட்டில் தான் ஆரம்பிப்போம், எல்லா சமிட் கிளைம்ஸும் நைட்டில் தான். ஸோ பர் டே வாக்கிங் கேன் பி 8-9 hours, 10 hours, 12 hours, 13 hours also. And my final summit, I took 12 to 13 hours. Whole night walking, whole night climbing, 12 to 13 hours to reach at 10 a.m. ஏன்னா ஒரு ஒரு பேஷனுக்கோ ஒரு நியூவாக ஏதாவது நீங்கள் கற்றுக்கணும், ஒரு மவுண்டனியரிங், ராக் கிளைம்பிங், சர்ஃபிங், ஸ்கை டைவிங், ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸோ ஒரு பேஷனோ உங்களுக்கு முன்ன இருந்திருக்கு. முன்ன டைம் இல்லை, படிப்பு, ஃபேமிலி, அப்புறம் ஹாஸ்பிட்டல், இதுலேயே வாழ்க்கை கடந்துடுறோம். அப்போ ஃபைனான்ஸஸும் இருக்காது. ஸோ இப்போ நம்மளுக்கு வரும்போது நம்ம ஒரு ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டாக இருந்துட்டு நம்ம நல்லபடியாக ஒரு ஹெல்தி வாழ்க்கை லீட் பண்ணும்போது there is no restriction where age is concerned ஒரு விழிப்புணர்வு. there is no restriction for your passion or goal or எதையும் ஒரு வாழ்க்கையில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கணும்னு தோன்றதுக்கு there is no restriction. பட் அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும், அதுக்கு உண்டான ட்ரைனிங்கில் நீங்கள் கரெக்டாக ஈடுபாடு இருக்கணும், சின்சியராக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் த தாட் ப்ராசஸ் தட் தெர் இஸ், இஃப் த யங்கஸ்ட் கேன் டூ, ஸோ கேன் தி ஓல்டஸ்ட். சார் இவங்களை பண்ண வைக்கிறதுக்கு ரீசன் வந்து ஏஜ் ஃபேக்டர். இவங்க பண்ணாங்கன்னா நாளைக்கு இவங்களை பார்த்துட்டு ஈவன் யங்ஸ்டர்ஸ். இப்போ என் பேஷண்ட்ஸே நிறையா பேர், மேடம் நானும் ஏறணும், எனக்கும் இந்த ஆர்வம் இருக்குது, எனக்கும். ஏன் எனக்கு மருத்துவ தொழிலில் நான் பண்ணலையா சாதனை? பண்ணியிருக்கேன், சும்மா கேலி பண்ணுறவங்கள. பட் அதுதான் எனக்கே தெரியலையே. எனக்கு நிறையா தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சார் சொல்கிற மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன் ஒரு ரிங்கில் இறங்கி ஒரு ஃபைட் கூட பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் அதுக்கு நம்மளுக்கு அந்த லெவலுக்கு போகிறதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோமோ அதில் தான் அடங்கியிருக்கு எல்லாமே. there's nothing restricting you. அதுக்கு உண்டான டைமை உண்டாக்கணும், அதுக்கு உண்டான ஃபைனான்சஸ் நீங்களாக தான் ஏர்ன் பண்ணி வரணும். அதெல்லாம் இந்த வயசில் தான் பண்ண முடியும். இதே 20s நான் போய் மவுண்டன் ஏற போகிறேன், எனக்கு ஃபைனான்ஸ் கொடுங்க, நான் படிப்பை விட்டு அதுக்கு போகிறேன்னு சொன்னால் அப்பா அம்மா ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதோ there is no age restriction அப்படின்னு சொல்ல வரேன். ஆக்சுவலி லோபோச்சே ஈஸ்ட் நான் பண்ணும்போது நான் ஆக்சுவலி சொல்லியிருந்தேன் அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, வெரி ஃபியூ பீப்புள் ஃப்ரம் த சவுத் லோபோச்சே ஈஸ்ட் பண்ணுவாங்க. இட் இஸ் ஒன்லி 6119 meters. ஆனாலும் அது ஒரு டெக்னிக்கல் கிளைம், அதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் கிளைம். அண்ட் அது கவர் ஆயிடுச்சு. பட் அதை சொல்கிறேன் தட் ஃப்ரம் த சவுத் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸோ
இல்லை டபுள் சமிட் இந்த மாதிரி வித்தின் அ ஷார்ட் டைம் பண்ணுறதுலையும் நான் சாதனை உருவாக்கணும்னு போகலை, பண்ணிட்டு வந்துட்டு தான் ரியலைசேஷன், ஓ இதை பண்ணியிருக்கோம், இது இவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணியிருக்கோமேங்கிற அந்த தாட்டும் எனக்கு வரல. இப்போ தான் நான் கேல்குலேட் பண்ணி பார்க்குறேன், வித்தின் 7 months, மனஸ்லு செப்டம்பர்னா இப்போ வந்து நம்ம இதை கிளைம் பண்ணியிருக்கோமே, இட்ஸ் அ ஷார்ட் பீரியட் அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல வேற என்ன சாதனைன்னு, இதை பாருங்க, நாங்கள் வெறும் இதே சி லெவலில் டெரெயினில் வெறும் வீட்டில் இருக்கிற ஜிம் எக்யூப்மெண்ட் என்ன இருக்கும் அதுதான் இப்படி படிச்சோம். ஆக்சுவலி ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, அதனால எப்படி ட்ரைனிங் பண்ணோம்னா கொஞ்சம் ஆல்டர் பண்ணி நம்மளோட பாலம் இருக்குல்ல, பிரிட்ஜஸ்ஸு, இவங்களோட ஹாஸ்பிட்டல் ரேம்ப்பு, அப்புறமா கொஞ்சம் அந்த ஸ்லாண்ட் போர்டு, ஒரு போர்டு இருக்குது ஸ்லாண்ட் போர்டு, ஏன்னா மலையில் உங்களுக்கு கால் வைக்க முடியாது, அதை பர்டிகுலராக வாங்கி போர்ட் ட்ரைனிங் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், பட் அது ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். அது எக்ஸ்பென்சிவ் கிடையாது, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பட் நம்மளாம் ஃபார்முலேட் பண்ணுவோம். அதுதான் எனக்கு கிரெடிட் கொடுக்குறேன், ஏன்னா நான் வீட்டில் இருக்கிற படிக்கட்டு, ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரேம்ப்பு, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸசைஸை பண்ணி முடிச்சுட்டு ரவுண்ட்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து. நமக்கு ஹை ஆல்டிடியூட் கிடையாது, அதனால ஹை ஆல்டிடியூட்லாம் இவங்க நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ண வச்சேன். ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட் பர்ஸ்ட் கார்டியோ, ஹார்ட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் கிக்ஸு அந்த மாதிரி ட்ரைனிங்கில் ஒரு கேல்குலேஷனில் பண்ணது தான். நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சி லெவல். மற்றவங்க எல்லாரும் எவரெஸ்ட் போகிறேன்னு சொல்லிட்டு லே லடாக் போய் ட்ரைனிங் எடுத்தாங்க. மற்ற ஐ திங்க் பெங்களூர், மைசூரில் தெர் இஸ் சம் மவுண்டனியரிங் கிளப்ஸ் அண்ட். முக்கியமாக என்ன பண்ண இந்த வாட்டினா பிரெத் ஒர்க், இவங்க நிறைய பிரெத் ஒர்க் இந்த வாட்டி. மவுண்ட் எவரெஸ்ட் கொஞ்சம் பீக் அதிகம்னால இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் வந்து நிறைய பிரெத் ஒர்க், அந்த மூச்சு ஹோல்ட் பண்ணிட்டு கொஞ்சம் பாக்ஸ் பிரீத்திங் மாதிரி விடுங்க, அதுவே ஒரு ட்ரைனிங்காக பண்ணிட்டு இருந்தோம் ஒரு 6 months இந்த வாட்டி. அந்த மாதிரி நிறைய ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது அது அவங்களுக்கு சூட் ஆயிடுச்சு. ஸோ ஐ டென்ட் ஹாவ் டு மிஸ் ஒர்க். லாஸ்ட் டே வரைக்கும் ஒர்க் பண்ண நல்லா முடிஞ்சுது. எங்கேயுமே போக தேவையில்லை ட்ரைனிங்க்கு, வெறும் வீடும் ஹாஸ்பிட்டலுக்கும் மத்தியில் வி ஃபினிஷ்ட் எவ்ரி திங். யா, ஐ திங்க் தட்ஸ் அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் கூட எனக்கு போக டைம் கிடையாது பிஃபோர் த இது. ஏன்னா நான் 30 days இல்லாததுனால ஒர்க்கில் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, நல்லா வேலையிலேயே ஈடுபாடாக இருந்துட்டேன். பட் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் நான் சொல்கிறேன், இவங்க சொல்கிற எல்லாமே இஸ் ஆக்சுவலி டெக்னிக்கலி சவுண்டு. ஏன்னா எக்ஸ்ப்ளோசிவ் கார்டியாக் ஆக்டிவிட்டி வேணும், அதுக்கு உண்டான வெயிட்டட் வெஸ்ட்டும் நம்ம போட்டுட்டு பண்ணோம், ரன்னிங் பண்ணோம். இட்ஸ் க்ளீன் பிளானிங். It was very, நான் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தேன். இது வந்து இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும். அது இவங்க வந்து 7 months முன்னாடி மான்ஸ்லூ பண்ணாங்க. ஸோ 7 months முன்னாடி மான்ஸ்லூ பண்ணும்போது அதுதான் எனக்கு டஃப்பாக இருந்துச்சு. மவுண்ட் எவரெஸ்ட் ஆக்சுவலி நான் இன்னும் கொஞ்சம் அதை பெட்டர் தான் ஆக்கினேன். ஸோ பிளான் இருந்துச்சு, அது அப்படி அதான் க்ளீன் பிளான் பண்ணி தான் பண்ணது, சும்மா பண்ணணும்னு பண்ணல, அது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அண்ட் த மோஸ்ட் பவர்ஃபுல் திங், லெட் மீ டெல் யூ, எங்கள் பேட்சில் 2 பேர் தான் திரும்பி இறங்கிட்டாங்க. எல்லாமே மைண்ட் கேம். இட்ஸ் அ ஹெவி டியூட்டி மைண்ட் கேம் மவுண்டனியரிங்கில். அந்த மைண்டு வந்து நம்மளுக்கு ஒத்துழைக்கலைன்னா நம்ம நல்லா இருந்தாலும் அந்த அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியாது. அது சொல்லிடும் திரும்ப இது செட் ஆகாது நம்மளுக்குன்னு. எப்போ நம்ம உடலே நிஜமாகவே பாதிப்பில் இருக்கோ அப்போ திரும்பி வரவங்க புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் திரும்பி வராமல் அதை அச்சீவ் பண்ணோம், அங்கே போய் நான் கொடியை எப்படியாவது ஏற்றணும்னு நினச்சிட்டு போனவங்க தான் இன்றைக்கி செத்து போனாங்க. ஸோ உங்களுக்கு தெரியணும், அதுதான் இன்டெலிஜென்ஸ் மவுண்டனில். ஒன்று மைண்ட் கேம் நல்லா டெஸ்ட் பண்ணும், இமோஷன்ஸை டெஸ்ட் பண்ணும், திரும்பி போன்னு நிறைய வாட்டி சொல்லும். ஃபேமிலியை மிஸ் பண்ணுறீங்க, இவ்வளோ நாள் இழுத்தடிக்குது, அன்சர்டனிட்டி, பீக் ஏறுவோமா இல்லாமல், இல்லைனா கேம்ப் 3 திரும்பி இல்லைப்பா நம்மளால் பண்ண முடியாது, ஹோல் டீம் வெளியில் வாங்கன்னு கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் என்டையர்லி மைண்டு ஸ்ட்ராங்காக இருந்துட்டு நீங்கள் இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். இதுக்குன்னு வேறு ஊருக்கு ட்ராவல் பண்ணியோ அந்த மவுண்டனியரிங் அது இன்னும் டு பெட்டர் யோர் ஸ்கில்ஸ் பண்ணலாம். ரொம்ப எல்லாமே மவுண்டன்ஸ் பற்றி தெரியணும், ரோப்ஸை நீங்களே லே பண்ணணும் ஷேர்பாஸ் மாதிரினா டெக்னிக்கல் ட்ரைனிங் ஃபுல்லாகவே அதனால நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. பட் எங்களோடது என்னென்னா நம்ம இங்கேயே வேலையும் விட முடியாமல், ஏன்னா இவ்வளோ நாள் லீவ் எடுத்துகிட்டு போகிறோமே, அதுக்கு உண்டான வேலையை முடிக்கணும் அண்ட் ட்ரைனிங் இங்கேயே தான் நடக்கணுங்கிற ஒரு சூழ்நிலையில் I have to give full credit to my coach.